108 இடம், காங்கிரஸ் ஒரு 5, சிபிஐ 2, சிபிஎம் 2, விசிகா 2. ஏன்னா விசிகா அப்படின்ற இடத்துல தான் வந்து, ஏன்னா கம்யூனிஸ்டுகள் கூட நாங்கள் வந்து தலைமையை கேட்டு தான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு காலையிலேருந்து இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ரெண்டு கட்சியினரும் வந்து காலையிலேருந்து அவங்க மீட்டிங் நடந்துகிட்டு இருந்தது. கடிதம் கொடுப்பாங்களா, கொடுக்க மாட்டாங்களா, ஆதரவு தெரிவிப்பாங்களா, தெரிவிக்க மாட்டாங்களா, இல்லை ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இன்னைக்கு ஆளுநர் வந்து கேரளா செல்றாரு. ஏன்னா கேரளாவுக்கு அவர் தான் ஆளுநர். அதன் பிறகு திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை எப்போ வருவாருன்னு தெரியாது. வந்து இதற்கு முன்னாடி விஜய் தரப்பினர் 2 தடவை சந்திச்சிட்டாங்க. இது 3வது முறை. இப்போ சரிங்க, விஜய் ஆட்சி அமைக்க முடியுமா, தாவேக்கு ஆட்சி அமைக்க முடியுமா, விஜய் முதல்வர் ஆவாரா அப்படி முதல்ல அந்த சஸ்பென்ஸை தாண்டி கிட்டத்தட்ட தமிழகத்தில் அங்கங்க போராட்டங்கள்னு சொல்ல முடியாது. வந்து உண்ணாவிரதம், ஒரு எதிர்கோஷ்டி, பீச்சில்லாம் அவ்வளோ பெரிய பாதுகாப்பு, போலீஸ் பாதுகாப்பு. ஒருத்தர் கவர்னர் மாளிகைக்கு முன்னாடி நின்று ஒரே கோஷம் போட ஆரம்பிச்சிட்டாரு. நீலாங்கரை வீட்டை சுற்றி, விஜயோட வீட்டை சுற்றி அவ்வளோ போலீஸு. சில இடங்களில் வந்து இளைஞர்கள் வந்து குரல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக மாறிவிடப் போகிறது. ஏனால் விஜய் ஜெயிச்சது, விஜய் வெற்றி பெற்றது, விஜய் இப்படி ஒரு அமோக வாக்கை பெற்றது, 1,72,00,000 வாக்குகளை பெற்றதற்கான மிக முக்கிய காரணம் இளைஞர்களும் பெண்களுடைய வாக்குதான். மிக முக்கியமான ஒரு விஷயம். ஒரு விசில் புரட்சியை நடத்திட்டாரு விஜய். ஒரு 3 ஆண்டு கட்சி ஆரம்பிச்சு அது கூட கம்ப்ளீட் ஆகல, ஒரு பெரும் விசில் புரட்சி நடத்திட்டாரு. நாங்களாம் எதிர்பார்க்கலப்பா. ஒரு கட்சி 75 வருஷம், இன்னொரு கட்சி 50 வருஷம். 1967க்கு பிறகு 2 திராவிட கட்சிகள் இல்லாத இன்னொரு கட்சி ஆட்சி அமைக்க போகிறது அப்படின்ற ஒரு விஷயம், ஆட்சி அமைக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி இருந்த பொழுது கடைசி வரைக்கும் நாங்கள் பிஜேபியோடைய தயவை கேட்கவே இல்லைங்க. இதில் முக்கியமான விஷயம், நாங்கள் வந்து பிஜேபி கிட்ட போகவே இல்லை, உறுதியாக இருந்தாங்க. வந்து ஏதோ இந்திய கூட்டணிக்கு நாங்கள் வந்து அதிமுக ஆதரவு கேட்டிருந்தா கொடுத்துருப்பாங்க, கடிதம் கேட்கல எங்களுக்கு. இப்போ கூட கடைசியில் அமமுக கிட்ட கூட ஒரு சீட்டு கேட்டிருக்காங்கன்ற மாதிரிலாம் இருந்தது. வந்து இல்லை, பிஜேபி கிட்ட ஒரு சீட்டு தான் இருக்குது.